வணக்கம். கடுக்கா கபத்தை போக்கும், தாண்டிக்காய் வாதத்தை போக்கும், நெல்லிக்காய் பித்தத்தை போக்கும். தென்னாட்டவருக்கு கடுக்காய் ஒன்றே போதுமேன்னு சொன்னாரு. யோகம் பண்றவங்க, இந்த வாசி பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே திரிபலா மெயின் மருந்து. நைட்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு படுக்கணும்னே சொல்லுவாங்க. அதுலயும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கடுக்கா சாப்பிட்டுட்டு படுக்கணும்னே சொல்லுவாங்க. இதையே நீங்க நைட்ல சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு அங்கங்க தண்ணி குடிச்சிருப்பீங்க, ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பீங்க, யாருன்னா குடிச்ச பண்டத்தை சாப்பிட்டு இருப்பீங்க, இல்ல எதனா போய் டஸ்ட்ல போய் நின்றுப்பீங்க. அதுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் மறுநாள் காலையில எடுத்து பெருங்குடல்ல சேர்த்துட்டு இருப்பார். அதன் மூலியமா மோஷன் உங்களுக்கு ஃப்ரீயா போகும். அந்த டஸ்ட் எல்லா அழுக்குகளும் அதன் மூலியமா வெளியே வந்துடும். இப்படி இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, யோகம் பண்ணவங்க அப்பவும் அந்த அழுக்கு தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, 7 நாள் இருக்குதுன்னா 5 நாள் திரிபலா சாப்பிடு, 2 நாள் கடுக்கா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நாள் கடுக்கா சாப்பிடுன்னு சொல்றது பிஞ்சி கடுக்கா. பிஞ்சி கடுக்காவில் இருக்கிற கொட்டையை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது பிஞ்சி தானே, அது கொட்டை ஒரு இதுவாக தான் இருக்கும், தோலோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பிஞ்சி கடுக்காவை மட்டும் வாங்கின்னு என்ன பண்ணா, பசுனை விட்டு சின்னதா இருக்கும், பசுனை விட்டோம்னா அது உப்பும், ஒரு மாதிரி பெருத்து வரும், பொறிஞ்சு வரும். அந்த டைம்ல செந்நிறமா வரும்போது எடுத்து வச்சு அதை சூர்ணம் பண்ணி அதை ஒரு ஸ்பூன் நைட்ல சாப்பிட சொல்லுவாங்க. அது சாப்பிட சொன்னாங்கன்னா நம்மளுடைய உள் வயிற்று ரணத்துல இருந்து எல்லாத்தையுமே ஆச்சு நம்ம உடம்புல எந்த ஒரு அழுக்கும் சேராத வெளியே அமுத்துறோம். மூலான்ற பிரச்சனையே அவங்களுக்கு வராது எந்த காலத்துலயும். அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்துங்களுக்கு இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வணக்கம்.